என்ன இந்த ஆதாம் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டாரு, அவர் தப்பு பண்ணாம இருந்தா நம்ம எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்க முடியும் சொல்லிட்டு ரொம்ப புலம்பலோட ஒரு மரம் வெட்டுறவர் வந்து ஒரு மரத்தை வெட்டிட்டே இருப்பாரு. எப்ப எல்லாம் மரம் வெட்ட வராரோ, ஐயோ இந்த ஆதாம் பண்ண தப்புனாலதான் என் வேர்வை எல்லாம் இந்த பூமியில சிந்ததுன்னு சொல்லி ரொம்ப மன உளைச்சலோட அதை செஞ்சுட்டே இருப்பாராம். அப்ப அந்த பக்கம் கடந்து போன ஒரு போதகர் வச்சு இந்த பாக்ஸ் அவர்கிட்ட கொடுத்து, இந்த பாக்ஸை நான் நாளைக்கு வர வரைக்கும் நீ பத்திரமா வச்சுக்கோ, நீ இதை திருப்பி என்கிட்ட கொடுத்துட்ட அப்படின்னா நான் உனக்கு 100 ரூபாய் தருவேன் அப்படின்னு. 100 ரூபாய் கிடைக்கிற சந்தோஷம் ஒரு பக்கம், இந்த பாக்ஸை பத்திரமா வைக்க வேண்டிய கடமை ஒரு பக்கம். நேரம் ஆக ஆக இந்த பாக்ஸ்ல என்னதான் இருக்குங்கிற ஒரு உற்சாகம் அவனை தூண்டி விட இவன் என்ன பண்றான், அந்த பாக்ஸை திறந்து பாக்குறான், உள்ள இருக்க சுண்டலி வெளியே குதிச்சு ஓடிடுச்சு. மறுநாள் வந்து போதகர் கேட்பாரு, அதான் தப்பு பண்ணாரு, ஓகே நீ இப்ப என்ன பண்ணணும்னு கேட்கும்போது அப்பதான் இவர் உணர்வடைவாரு. மற்றவர்கள் குறைகளை பார்க்கறதை நிப்பாட்டிட்டாரு, மற்றவர்களை மன்னிக்கவும் கற்றுக்கொண்டாரு. என்னுடைய வாழ்க்கையிலையும் எந்தெந்த இடத்துல நம்ம மன்னிக்க கற்றுக்கொள்றோமோ, எந்தெந்த இடத்துல மற்றவங்க குறைகளை பார்க்காம அவங்களுக்காக செபிக்க கற்றுக்கொள்றோமோ, நம்ம ஆவிக்கிற ஜீவிதத்துல வளர முடியும். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறோம். ஆமென்.